வணக்கம் மேடம். இப்போது நெஞ்சு வலி வருதுன்னா அது வாய்வு தொல்லைனால தான் வருதா, அப்படி இல்லைன்னா வேறு எதுவும் பிரச்சனையா? இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹார்ட்ல ஒரு பிரச்சனை வர்றதுக்கும் கேஸ் பிரச்சனையும் நம்ம எப்பவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நமக்கு உண்மையாலே ஹார்ட் கம்ப்ளைண்ட் இருக்கும் போது நம்ம இது கேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா இருப்போம். இல்லைன்னா சாதாரண கேஸ் பிரச்சனை வரும்போதோ இல்ல அல்சர் பிரச்சனை வரும்போதோ நம்ம இது ஒருவேளை ஹார்ட் கம்ப்ளைண்டா இருக்குமோன்னு நினைச்சு பயந்துட்டு இருப்போம். ஸோ ரெண்டுமே நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு கத்துக்கணும். அது முக்கியமா கார்டியக் பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னா கரெக்டா சென்டர்ல இருக்கும், நடுவான இடத்துல இருக்கும். அது கூட சேர்ந்து வேர்க்கும், படபடப்பா இருக்கும், ரொம்ப தலை சுத்தம், சில சமயம் மயக்கம் போட்டு விழுற மாதிரி இருக்கும். பெயின் ரொம்ப 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 சிவியரா இருக்கும். எக்ஸாக்டா ஒரு டெலிவரி பெயின் ரொம்ப சிவியரா சொல்லுவோம்ல, பீரியட்ஸ் பெயினை தாண்டி டெலிவரி பெயின் எந்த அளவுக்கு சிவியரோ அதே மாதிரி செஸ்ட்ல வர பெயின் ரொம்ப 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 சிவியரா இருக்கும். கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாத அளவுக்கு சிவியர் பெயினா இருக்கும். ஆனா கேஸ் பெயின் எப்படி இருக்கும்னா அது நம்மளோட சாப்பாடோட லிங்க் ஆயிட்டே இருக்கும். ஒருவேளை சாப்பிட்டு முடிச்ச பிறகு வலிக்கோ, இல்லைன்னா சாப்பிடறதுக்கு முன்னாடி வலிக்கோ, இல்லைன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு எது கழிச்சிட்டு இருக்கோம், எது கழிச்சிட்டு இருக்க டைம்ல ஒரு நெஞ்சு எரிச்சலோ எது கழிக்கிறதோ அதோட சேர்ந்து ஒரு வலியோ இருக்கும். பட் ஹார்ட்ல வர கம்ப்ளைண்ட் அது மாதிரி இருக்காது. படபடப்பு அப்படின்னு என்னன்னா அந்த டோர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுறது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸோ அதுதான் நம்ம படபடப்புன்னு சொல்றோம். ஸோ ரொம்ப சுருங்குறது, விரியிறது, புஷ் பண்றது, பம்ப் பண்றது எல்லாமே ரொம்ப ஹார்டா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹார்டா இருக்கும். நம்மளால அந்த டைம்ல நிக்க முடியாத அளவுக்கு தலை சுத்து வரும், கீழே விழுற அளவுக்கு போயிருவோம், டயர்ட் ஆயிடுவோம். இதுதான் ஹார்ட் கம்ப்ளைண்ட். இது எப்பெல்லாம் வரும்னா இந்த டோர் க்ளோஸ் ஆகினாலும் சரி, ஹார்ட் ஃபெயிலியர் ஆனாலும் சரி, அந்த சதையில ஒரு வலி இருந்தாலும் சரி, இது எல்லாமே இதுல வருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த சிம்டம்ஸை வச்சு நம்மளால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரியான மருத்துவ ஆலோசனைகளை நிறைய தெரிஞ்சுக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.